கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துள்ளோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 14 ஆகிய வசனங்கள். உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே கர்த்தர் கூட இருக்கணும் அப்படின்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அப்பொழுது நீங்கள் சொல்கிறபடியே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். என் கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் கூட இருக்கணும் அப்படின்னா என்னோட வாழ்க்கை 24 மணி நேரம் எப்படி இருக்கு? தேவன் பார்ப்பார். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள். ஒரு மனுஷன் நன்மையை தேட ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே கர்த்தர் கூட இருப்பார். நன்மை செய்கிறவர்கள் தேவனால் உண்டாயிருக்கிறார்கள், தேவனால் பிறந்திருக்கிறாங்க. தீமை செய்கிறவங்களும் தேவனை காணவில்லை. நன்மை செய்தால் நித்திய ஜீவன். நன்மையை யோசிக்கும்போது கிருபையும் சத்தியமும் உண்டு. ஒரு குடும்பத்திலே நன்மை செய்ய ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கையில தீமை தொடராது. இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன் என்கிறார். 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எதெல்லாம் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அதுல நிறைய காரியங்கள் உண்டு. மீறுதல் மிகுதி, பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நீதிமானை ஒடுக்கி, ஒரு குடும்பம் யாரை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா நீதிமானை ஒடுக்கி லஞ்சம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஒரு குடும்பத்துல ஏழையா இருப்பாங்க, அவருடைய நியாயத்தை புரட்டி அதுல பல காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் சில வீட்டுல நடக்கும், சில ஊர்ல நடக்கும், சில தேசத்துல நடக்கும். சில குடும்பத்துல நைட் நேரத்துல எனக்கு நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி புலம்பி அழுற சில தாய்மார்கள் உண்டு. என சொத்த புள்ள எழுதி கொள்ளையடிச்சு வாங்கிடுவாங்க. அதான் நீதிமானை ஒடுக்கி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சில குடும்பத்துல என்ன நடக்கும்னா அநியாயம் மட்டும்தான் நடக்கும். அவங்களுக்கு நியாயமா வாழவே தெரியாது. அவங்களுக்கு இதனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும் அதெல்லாம் தெரியாது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவாங்க, அவ்வளவுதான். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சர்ச்சில் போய் உட்காந்துருவாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிளும் கொண்டு போக மாட்டாங்க. 7 நாளும் ஜபமும் பண்ண மாட்டாங்க. முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கமே இருக்காது. அவனோட வாழ்க்கை பார்த்தா ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையா தான் இருக்கும். நீதிமானை ஒடுக்கி, தேவனுக்கு எல்லாம் தெரியும். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி லஞ்சம் வாங்கி ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஒரு 3 கம்ப்ளைண்ட் சொல்றாரு. ஒரு குடும்பத்துல நீதிமான ஒடுக்குறாங்களா, தேவன் பார்த்துட்டு இருக்காரு. லஞ்சம் வாங்குறாங்களா, தேவன் பார்த்துட்டு இருக்காரு. ஏழைகளை ஒடுக்குறாங்களா, தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏழைகளின் நியாயத்தை புரட்டுறீங்களா, தேவன் பார்த்துட்டு இருக்காரு. இல்ல எனக்கு அநியாயம் நடந்துச்சு, சில குடும்பத்துல கண்ணீர் வடித்து ஜெபம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆனாலும் இரவு நேரத்துல சில குடும்பத்துல தேவன் மனமிறங்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் என்ன சொல்ல வாரார் அப்படின்னா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள். நீங்க நல்லா வாழணும் அப்படின்னா தீமையை தேடாதீங்க, நன்மையை தேடுங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்றாரு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களோட தலைமுறை நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீ இப்படி இருந்துட்டப்பா, ஆனா இன்னையில இருந்து நீ தீமையை தேடாத, நன்மையை தேடு போ அப்படிங்கிற. அப்போ ஒரு குடும்பம் நன்மையை தேடிச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். இல்ல 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 நான் மறுபடியும் துணிகரமா போய் நான் தீமை தான் செய்வேன் அப்படின்னா
தேவனுடைய தண்டனைக்குள்ள போயிடும். ஒருவேளை நான் நன்மை தேட போறேன் அப்படின்னா உடனே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்காரு, நான் உங்க கூட இருப்பேன், கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இரவனத்தில் இணைந்திருக்க எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலையடைபடட்டும். இந்த நாள் முழு கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கும், எதுவா இருந்தாலும் மன்னித்து உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தி எறிங்க. உமக்கு பிரியமானபடி வாழணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. இரவு நேரத்தில் எந்த நாட்டுக்குள்ள இருக்கவங்களோ எல்லாரையும் கர்த்தரை சந்திங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க வரக்கூடிய கருத்து வெளிப்படுத்துங்க. சரீரத்தை பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில, எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்கவங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு பரிபூர்ணமா சுகமாகட்டும். யாரெல்லாம் இணைந்து எல்லா குடும்பத்தையும் தொட்டு சுகமாக்கித்தாங்க. பூரண சுகம் தாங்கப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்துல தொட்டு சுகமாக்கி தாங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள், அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை கிருபையால் நிரப்பி உங்க பிள்ளைகளை மீட்டெடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சிங்க. கற்பத்தில் நீங்க ஜெபினா கர்த்தர் மனமிறங்க. மாசமா இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி. இன்னுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரிக்கு யாரெல்லாம் போறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. நைட் நேரத்துல இந்த மாசத்துல எங்களுக்கு எல்லா நாளும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இந்த மாசத்துடைய எல்லா சூழ்நிலையும் எங்களோட ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. புதிய மாசத்துக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு போங்க. கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு போங்க. புதிய மாசத்துக்குள்ளே அப்பா நீங்க எங்க கூட வரணும்ப்பா. நாங்கள் ஒரு புதிய மனுஷனா இருக்கணும். இயேசுக்காக வாழக்கூடிய மனுஷனா, இயேசுக்காக வாழக்கூடிய குடும்பமா இருக்கணும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க அவருடைய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நைட் ஷிஃப்ட்ல, நைட் நேரத்தில், டிரைவிங் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் வெளியில இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். இரவு நேரத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க கர்த்தர் கிருபை கட்டுடுங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மெடிசன் மூலமா இணைந்த குடும்பத்தை கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்க குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.